ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செகண்ட் வால்யூம் இன்டெக்ரல்ஸ் எக்ஸசைஸ் 7.9ல கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் வால்யூம் அண்ட் டெக்ஸ்ட் புக்கோட ஆன்சர்ஸ் கூட நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் சேனல் பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். இதில் வந்து இன்டெகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு இருக்குது. இப்போ 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னுக்கு நம்மக்கிட்ட டேரெக்டாக ஃபார்முலா இருக்குது, tan இன்வர்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். ஆனால் இங்கே மேலே எக்ஸ் இருக்கிறதுனால இவங்களை டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாதனால இதில் ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறோம். என்ன சப்ஸ்டியூஷன்னா, லெட்டர்ஸ் அசியூம் த டினாமினேட்டரை டீன்னு அசியூம் பண்ணிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ரெண்டு பக்கமாக டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ ரெண்டு பக்கமாக டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 2x ப்ளஸ் இந்த ஒன்னை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt பை dxன்னு வரும். ஏன்னா நம்ம டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் பண்ணி பார்க்குறோம் இல்லையா. இப்போ இங்கே சப்ஸ்டியூஷனுக்கு எக்ஸும் டிஎக்ஸ் மட்டும் தான் வேணும். அப்போ இந்த டிஎக்ஸ் இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே மல்டிப்ளர் இருக்கட்டும் அங்கே கொண்டு போயிடுங்க. அப்போ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு வர இடத்துல நம்மளால டிடி பை 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் எடுத்துட்டு நமக்கு கிடைச்ச இந்த டிடி பை 2 அப்படின்றதையும் டினாமினேட்டரில் இருக்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னுக்கு பதிலாக டீயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ இந்த லிமிட்டையும் மாற்றணும். ஏன்னா இந்த லிமிட் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 1ன்னு கொடுத்துருக்காங்க. dxனா இந்த வேல்யூ வந்து எக்ஸோடது. இப்போ நம்ம கொஸ்டின் டிடிக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்போ இந்த வேல்யூவும் டிக்கு மாற்றணும். எப்படி மாற்றுறது, இந்த வேல்யூஸ் எக்ஸோடதுன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷனில் எக்ஸோட பிளேஸில் இந்த வேல்யூஸை போட்டு பார்க்கணும். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே லோவர் லிமிட் யார் 0. இஃப் எக்ஸ் 0 வரனா இந்த டேர்ம் என்ன ஆகும்னு பாருங்கள். 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் டி வேல்யூ. அப்போ வேல்யூ என்ன, 1 தான். 1 இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு கிடைக்குது. அப்போ இந்த 0 வந்து 1 ஆகிடும். அடுத்து இங்கே அப்பர் லிமிட்டில் என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டுட்டு இந்த இடத்துல 1 போட்டு பாருங்க. 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் டீயோட வேல்யூ. 1 ஸ்கொயர்னா 1 தான். 1 ப்ளஸ் 1ன்றது 2 கிடைக்குது. அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு எழுதிடலாம். அப்போ 1 to 2ன்னு எழுதிடலாம். ஸோ கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே மேலே வந்து டிடி பை 2 இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 1/2 அப்படி காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா டிடி பை டி அப்படின்னு கிடைக்குது. ஸோ இவங்களை மட்டும் நம்ம இன்டெகிரேட் பண்ணால் போதும். ஸோ இந்த 1/2 அப்படியே தான் இருக்குது. அதாவது 1/x இன்டெகிரேஷன் ஆஃப் 1/x dx அப்படின்றதோட பேசிக் ஃபார்முலா வந்து log x அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ப்ளஸ் சின்னு போடுவோம். இது டெஃபினட் இன்டெகிரலாக இருந்தால் நம்ம ப்ளஸ் சின்றதை போட மாட்டோம். ஏன்னா அதுக்கு பதிலாக இந்த லிமிட்டிங் அப்ளை பண்ணுவோம். ஸோ 1/tன்னு இருக்குது. இன்டெகிரேட் பண்ணும்போது log t அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து 1 to 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் டீக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட், அப்புறம் மைனஸ் போட்டு லோவர் லிமிட். ஹாஃப் ஆஃப் log ஆஃப் அப்பர் லிமிட் வந்து ஃபர்ஸ்ட் 2 log 2 மைனஸ் log 1 அப்படின்னு எழுதிடலாம். இந்த வேல்யூ வந்து நம்ம டீக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த டீலேயே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். திருப்பியும் டீக்கு பதிலாக அந்த எக்ஸை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த வேல்யூவே டீக்கு மாற்றியாச்சு. அப்போ ஹாஃப் ஆஃப் இதை பார்க்க log a மைனஸ் log b மாதிரி இருக்கு. log a மைனஸ் log bனா log ஆஃப் a பை b அப்படின்னு நம்மளால எழுத முடியும். ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ ஹாஃப் ஆஃப் log 2ன்னு எழுதிடலாம். ஏன்னா 2/1ன்றது வந்து என்னென்னு எழுதிடலாம், log 2ன்னு எழுதிடலாம். அதை log a மைனஸ் log bன்னு வந்ததுன்னா அதை log a பை b எழுதணும் அப்படின்ற பேசிக் ரூல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் கொஸ்டின், இன்டகிரேஷன் 0 to π/2 ரூட் ஆஃப் sin π cos par 5π d5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. இது அப்படியே நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே எல்லாமே ட்ரிக்னாமெட்ரியா எல்லாமே மல்டிபிள் இருக்கு. இது என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் தான் எடுக்க போகிறோம். இந்த ரூட்டுக்குள்ளே இருக்க சைன் பையை வந்து நம்ம டீன்னு எடுத்துட்டோம்னா காஸ் பை d5 வந்து ஈஸியாக டிடியில் வரும். இங்கே என்ன பவர் 5 கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. இப்போ சைன் பையன் வர்ற பிளேஸில் நம்ம டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது சைன் பையோட டிஃபரன்ஷியேஷன் காஸ் பை, இந்த டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டிடி பை டி பைன்னு வரும். தீட்டா மாதிரி பையன்றது ஒரு ஆங்கிளோட ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ இப்படி எழுதிக்கலாம். இங்கே வந்து காஸ் பவர் 5ன்னு இருக்குது கொஸ்டினில். காஸ் பவர் 5ன்றதை ஃபஸ்ட்டு பிரிச்சுருவோம் நம்ம. சைன் பை இது வந்து காஸ் பவர் 5ன்றதை இங்கே பாருங்களேன், இப்படி பிரிக்க போகிறோம் நம்ம. காஸ் பவர் 5 அப்படின்றத காஸ் பவர் 4 அப்படின்னு 4 மல்டிபிள் பை காஸ் பை அப்படின்னு முதல்ல பிரிச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு காஸ் பை டி பை தான் தேவைப்படுது. காஸ் பவர் 4ன்றதை திருப்பியும் எப்படி பிரிக்க முடியும்னா காஸ் ஸ்கொயர்ட் பை த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இந்த காஸ் பை அப்படியே இருக்கட்டும், ஏன்னா இது நமக்கு டிடி எழுதுறதுக்கு தேவைப்படும். சரியான காஸ் ஸ்கொயருக்கு நம்ம கிட்ட டைரக்டா ரூல் இல்லையா, அது என்ன பண்றதுன்னா நம்மளோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா 10th ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா படி சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் வந்து நம்ம என்னென்னு எழுதுவோம், 1ன்னு எழுதுவோம்ல. அந்த மாதிரி இப்போ காஸ் ஸ்கொயர்ன்றதை நம்மளால எப்படி எழுதிட முடியும்னா
1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு எழுதிட முடியும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பை தான் இந்த காஸ் ஸ்கொயர் பை. மேலே ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு காஸ் பைன்னு இருக்கு. ஸோ இதுதான் காஸ் பவர் 5 பையோட வேல்யூ. ஸோ இந்த காஸ் பவர் 5 எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ காஸ் பை மல்டிபிள் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பை இந்த ஹோல் ஸ்கொயர்டு இருக்குங்க. இங்கே ஒரு டி பைன்னு இருக்கு. டி பை வந்து நம்ம என்னன்னு எழுதிட போறோம்னா டிடின்னு அடுத்த ஸ்டெப்ல மாத்திர போறோம். சரி, இப்போ நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போறோம் என்னென்ன ரூட் சைன் பை வர இடத்துல டீன்னு போட்டுடலாம். இந்த காஸ் பையும் இந்த டி பையும் சேர்த்து நம்மளால என்னன்னு எழுதிட முடியும், ஏன்னா இது இந்த பக்கம் போயிடும், டிடின்னு எழுதிட முடியும். இங்க பிராக்கெட்டுக்குள்ள 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் அப்படின்றதுல 1 மைனஸ் சைனை தான் நம்ம டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோமே, அப்போ டி ஸ்கொயர்னு போட்டு இங்கே மேலே ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதனால இங்கே ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போ கொஸ்டின் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து டீல இருக்கு. கொஸ்டின் இங்கே 0 to π/2 இருந்தது, இப்போ எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல இருக்கு. அப்போ இந்த வேல்யூவே நம்ம வந்து என்ன மாற்றணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீக்கு மாற்றணும். எப்படி மாற்றுறது, நம்மளோட சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி மாற்றணும். முதல்ல இப்போ இங்கே வந்து 0 to π/2 இருக்குல்ல, 0வும் π/2வும் வித் ரெஸ்பெக்ட் டு பைக்கு இருக்கு. அப்போ பையோட வேல்யூ 0வா இருக்கும்போது டீயோட வேல்யூ என்ன அப்படின்றத பார்க்கணும். இந்த சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி அதில் பைக்கு பதிலாக 0 போட்டால் பை இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா இங்கே 0 வரும். சைன் பை இஸ் ஈக்குவல் டு டீன்ற ஃபார்முலால இந்த இடத்துல 0 போட்டால் 0 தான், ஏன்னா சைன் 0 வந்து 0 டேபிள் வேல்யூ. அப்போ இந்த இடத்துல 0னா 0 தான் வரும். அடுத்து இங்கே 19 கொடுத்துருக்காங்க. அப்போ பையோட வேல்யூவை 19 சப்ஸ்டியூட் பண்ணால் sin 90 is equal to tன்னு வரும். sin 90 ஓட வேல்யூ என்னது 1. அப்போ 1 is equal to t. அப்போ நம்ம இங்கே 0 to 1ன்னு மாற்றிக்கலாம் இதை. சரி, இப்போ இதை வந்து இன்டெகிரேட் பண்ணும். திருப்பி இது மல்டிபிள் இருக்கு பாருங்க, டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. 0 to 1 ரூட் டி அப்படியே இருக்கட்டும். இது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கு பாருங்க. a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2a இன்ட்டு பி இப்படி எழுதிடலாம். இங்கே வந்து டிடின்ற டேர்ம் இருக்கு. இப்போ நம்ம கிட்ட இந்த ரூட் டீன்றதை டி பவர் 1/2ன்னு எழுதிக்க முடியும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, டி பவர் 4 இது மைனஸ் 2 இன்ட்டு டி ஸ்கொயர் வந்து 2t ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து டிடி. இப்போ எப்பவுமே மல்டிப்ளிகேஷனில் டேர்ம்ஸ் இருந்தால் இன்டெகிரேட் பண்ண முடியாது, அதனால இந்த டி பவர் 1/2 உள்ள என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 0 to 1, 1 இன்ட்டு எனிதிங் அதே தான் வரும். அப்போ டி பவர் 1/2ன்னு எழுதிக்கலாம். அடுத்து டி பவர் 1/2வும் டி பவர் 4ஐ மல்டிபிள் பண்ணும்போது டி பவர் 4 + 1/2 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் இங்கே ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு டி ஸ்கொயர்டும் இங்கே ஒரு டி பவர் 1/2வும் இருக்கு. மல்டிபிள் பண்ணும்போது டி ஸ்கொயர் + 1/2 அப்படின்னு எழுதிட்டு இங்கே டிடின்னு போட்டலாம். இன்னும் நம்ம இன்டெகிரேட் பண்ணல, மல்டிபிள் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இதை ஆட் பண்ணிட்டு தான் இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4 + 1/2னா 4 2s are 8, 8 + 1 9/2ன்னு வரும். 2 + 1/2னாலும் 2 2s are 4, 4 + 1 5/2. ஸோ இதை தான் இப்போ இன்டெகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் பவர் n பேட்டர்னில் இன்டெகிரேஷன் இருந்துச்சுன்னா எக்ஸ் பவர் n + 1/n + 1ல அந்த மாதிரி டி பவர் 1/2 இன்டெகிரேட் பண்ணும்போது டி பவர் 1/2 + 1/1/2 + 1 அப்படின்னு எழுதணும். ப்ளஸ் டி பவர் 9/2 இருக்கு, அப்போ 9/2 + 1/9/2 + 1ன்னு எழுதணும். -2 அப்படியே இருக்கு. டி பவர் 5/2 + 1/5/2 + 1 அப்படின்னு எழுதிடலாம். இதில் வந்து லிமிட் வந்து 0 to 1, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். முதல்ல இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். டி பவர் 2 1s are 2, 2 + 1 3/2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ டினாமினேட்டர்லேயும் 3/2 தான் இருக்குது. இதே மாதிரி எல்லா டேர்ம்ஸும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே 3/2 இருக்கு, மேலே எடுத்துகிட்டு போகும்போது இதை 2/3ன்னு எழுதிடலாம். கீழே 11/2 மேலே எடுத்துகிட்டு போகும்போது 2/11, அதே மாதிரி 7/2 மேலே எடுத்துகிட்டு போகும்போது 2/7 கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டி வர இடத்துலலாம் 1 போடணும். பேசிக்காக 1ஓட பவரில் என்ன பண்ணாலும் 1 தான் வரும். ஸோ அதனால் 1ஐ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேர்ம் வந்து 2/3 தான் இருக்கும். இது வந்து 2/11 தான், ஏன்னா இதுவும் 1 to the power தான். இது 2 2s are 4/7 இருக்கும். இதுதான் அப்பர் லிமிட்டோட வேல்யூ. மைனஸ் லோவர் லிமிட் வந்து எல்லாமே 0 தான், அதனால நம்ம ஒரு தடவை 0ன்னு எழுதினாலே போதும். ஸோ இந்த 3 ஃப்ராக்ஷனையும் ஆட் பண்ணணும். அதை இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணணும். ஒரே டைமில் எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ இதை டினாமினேட்டரில் 3 11 7 எல்லாமே ப்ரைம் நம்பர். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது அதை மல்டிபிள் பண்ணால் போதும், 231 கிடைக்குது. 3 இருக்கிறதுனால ஸோ 3யை தவிர ரிமைனிங் 7ம் 11ம் இருக்குல்ல, ஸோ 77 மல்டிபிள் பண்ணியிருக்கேன் நியூமரேட்டரில். 11 இருக்குது, ஸோ 11 தவிர 7 3s are 21 மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும், இன்ட்டு 21. இங்கே 7 தவிர 33 இருக்குது, இன்ட்டு 33. ஸோ இதை மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதியாச்சு. இவங்க 2 பேரும் ஆட் பண்ணி 132 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 64/231 கிடைக்குது. அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.
வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.